குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிபி பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ், ஐ எம் எம்பதி சேனல் ராஜ்குமார். பொதுவாக நம்ம உடம்புல வந்து 2 வகையான கொழுப்புகள் இருக்குது, எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல். எல்டிஎல் அப்படிங்கிறது ஒரு கெட்ட கொழுப்பு, ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நல்ல கொழுப்பு. ஒமேகா 3 ஒமேகா 6 இதே போல் தான், சரிங்களா? நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், அது என்ன ஆகும், நம்ம வயிற்றுக்குள்ளே போய் குடலில் வந்து ஜீரணமாகி உடனே ரத்தத்தில் வந்து எல்லா பக்கமும் போகும். நம்ம இந்த மாதிரி தவறான உணவு பழக்கத்தினால நம்ம உடம்புல எல்லாம் வந்து எல்லா பக்கம் கொழுப்பு வந்து அங்கங்கே அந்த ரத்த குழாயில் படிஞ்சிக்கும். அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த கொழுப்பை வந்து அந்த படிஞ்ச கொழும்பை வந்து கரைச்சி நார்மலாக ஃப்ளோ இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம செல் இருக்குது, நம்ம உடம்பு பாடி ஃபுல்லாகவே செல் தான், சின்னதாக செல். அந்த செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு கிச்சன் மாதிரி வச்சுக்கலாம், வீட்டுக்கு இப்படி சமையல் பண்ணுற கிச்சன் மாதிரி. அங்கே தான் வந்து அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து நமக்கு எல்லா செல்லுக்கும் எனர்ஜி கிடைக்குது. இந்த 2 விஷயத்தையும் சரி பண்ணால் நம்ம பிபியை வந்து ஓவர் கம் பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம பேலன்ஸ்டாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒமேகா 3 அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபேட். அது நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்புல போயிட்டு அந்த ரத்த குழாயில் வந்து அந்த கொழுப்பு கட்டிருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே கரைச்சிட்டு உங்கள் ஃப்ளோ வந்து ஈவனாக சூப்பராக இருக்கும். ஓகேவா? அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த டயர்டு பிபி ப்ரெஷர் ஆகிறப்போ உங்களுக்கு டயர்டாகும், எனர்ஜி அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும் அந்த ஒமேகா 3 எடுத்துக்கும் போது. ரெண்டாவது, கியூட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்குள்ளே போயிட்டு நார்மலாக உங்கள் பாடியில் வந்து கியூட்டன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், வயசாக எனர்ஜி கம்மியாகிடும். அதுக்கு இந்த கியூட்டன் நம்ம எடுத்துக்கும் போது அந்த செல்குள்ளே இருந்து நமக்கு எனர்ஜி கொடுத்து டோட்டல் பாடி ஃப்ளோவும் கரெக்டாக ஆகிடும் ஒமேகா 3 சாப்பிடும்போது. ப்ளஸ் இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் கியூட்டன் எனர்ஜி கொடுக்குறப்ப செல்லுக்கெல்லாம் எனர்ஜி கிடைக்கிறப்ப நமக்கு அந்த பிபி பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம ரெகுலராகவே பிபி மாத்திரை எடுத்துக்குவாங்க, மாதத்துக்கு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் அதுக்கு பெரியவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. யாருமே அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இப்போது நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் மட்டும்தான் 100 வருடங்களுக்கு மேலாக நமக்கு வந்து லைஃப் டைம் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். மற்ற எந்த ஒரு பொருளும் அவ்வளோ சீக்கிரம் வந்து 100 வருஷம் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். நம்ம வந்து அதை வந்து கவனமாக பார்த்துக்கிறது இல்லை. நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஜிஹெச்லேயே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பிபி மாத்திரை ரெகுலர் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பிபி மாத்திரை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இந்த பிபி மாத்திரை வந்து இப்போ தயாரிக்கும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் வரும், அது வேண்டாம் சொல்லி பேன் பண்ணுறாங்க. ஆனால் நிறையா மாத்திரை தயாரிச்சதுனால சரி பரவாயில்ல கொடுங்க பார்த்துக்கலாம், அது வந்து ஒரு கம்மியான அளவில் கொடுத்தா சரியாயிடும் சொல்லிட்டு திரும்ப மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. என்ன ஆகிடுதுன்னா, இறைவன் படைப்பில் ரத்த குழாய் எவ்வளோ தான் இருக்குது, அதோட ரேடியஸ் எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிபி மாத்திரை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, ரத்த குழாய் பெருசாகும். அந்த கொழுப்பெல்லாம் இருக்கும், கொழுப்பெல்லாம் அப்படியே தான், கொழுப்பெல்லாம் கிடையாது, ரத்த குழாய் வந்து பெருசாகும். அப்போ ஃப்ளோ கொஞ்சம் போகும், உங்களுக்கு நார்மலாக இருக்கும், எடுத்துக்கலாம், பிரச்சனை சரிங்களா? ஆக்சுவலாக வந்து அது தப்பான ஒரு நடைமுறை. அதை நம்ம மாற்றிக்கிட்டு இந்த 2 ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களால் கண்டிப்பாக வந்து பிபியிலேருந்து சக்ஸஸ் ஓவர் கம் பண்ணி உங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். தேங்க்யூ.